தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. இன்று காலை 9 மணி 12 நிமிடங்கள் அளவில் அ மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர்களில் ஒருவராக இருந்த திரு அஜித் பவார் அவர்கள். அ அவர் வந்து மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து அவருடைய சொந்த ஊர் இருக்கக்கூடிய பாராமதி அப்படின்ற பகுதிக்கு மகாராஷ்டிராவில் பாராமதி என்ற பகுதிக்கு செல்லும் பொழுது, பாராமதி என்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் அவருடைய அந்த தனி விமானம் விபத்திற்குள்ளானதில் அவர் இறந்து போனார் அப்படின்னு தான். அவருடன் சேர்ந்து 6 பேர் மொத்தமாக இறந்திருப்பதாக தகவல்கள், ஆரம்ப கட்ட தகவல்கள் வருகின்றன. இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா, திரு அஜித் பவார் அவர்கள் மகாராஷ்டிராவின் மிக நீண்ட நாட்கள், தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் மிக நீண்ட நாட்கள் துணை முதலமைச்சராக இருந்த ஒரு பெருமைக்குரியவர். காங்கிரஸ் அரசாங்கத்திலும் சரி, உத்தவ் தாக்கரேவுடைய அரசாங்கத்திலும் சரி, ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய அரசாங்கத்திலும் சரி, தற்பொழுது தேவேந்திர ஃபட்னாவிஸுடைய அரசாங்கத்திலும் சரி, அவர் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படின்றது அவருடைய அ தனிச்சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் திரு சரத் பவார், மகாராஷ்டிராவின் மிக மிக மூத்த அரசியல் தலைவராக பார்க்கப்படுகின்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு சரத் பவார் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் தான் அஜித் பவார். அஜித் பவார் அ சரத் பவாரிடமிருந்து கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில அவர் அங்கிருந்து பிரிந்து வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரசியல் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில 2024 டிசம்பரில் நடந்த அந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை மகாயுத்தி அப்படிங்கிற அவங்களுடைய, அதாவது பாரதிய ஜனதா, சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணி மற்றும் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் அணி, இவர்கள் மூவரும் சேர்ந்து அமைத்த அந்த கூட்டணி மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெற்ற நிலையில அவர் டிசம்பர் 5, 2024 அன்றைக்கு மீண்டும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, இப்போ கூட அவர் வந்து மும்பையிலிருந்து பாராமதிக்கு சென்றதன் காரணம் என்னன்னாக்க, அங்க உள்ளாட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்கள் நடந்து வருகின்றன. இப்பொழுதுதான் மும்பையில அந்த தேர்தல் நடந்து மாநகராட்சி தேர்தல் நடந்து முடிந்ததை நம்ம பார்த்தோம். இங்கே மகாராஷ்டிரால மற்ற இடங்கள்லயும் வந்து இந்த உள்ளாட்சி மற்றும் நகராட்சி பஞ்சாயத்து தேர்தல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற சூழல்ல, அதற்கான பிரச்சாரத்திற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறார். சென்றிருந்த அந்த கட்டத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவ பொறுத்தவரைக்கும் 3 நபர்களுடைய மரணம் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அகால மரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு நம்ம இவரு அஜித் பவார் அவர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, அ பிரமோத் மகாஜன், பாரதிய ஜனதாவுடைய தேசிய அளவில மூத்த தலைவர்களில் ஒருவரான மத்திய அமைச்சராகவும் இருந்த திரு பிரமோத் மகாஜன் அவர்கள் அவருடைய சொந்த சகோதரராலேயே சுடப்பட்டு, அதுக்கப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் இறந்து போனார் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருடைய உறவினராக இருந்த துணை முதலமைச்சராக இருந்த கோபிநாத் முண்டே, அவர் வந்து ஒரு கார் விபத்தில் அம் அ அவர் வந்து பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, அவரும் வந்து இறந்து போனார். இதெல்லாம் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அகால மரணங்களாக பார்க்கப்பட்டன. பொதுவாகவே இந்த விமானங்கள், தனி விமானங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னதான் உயர்ந்து இருந்தாலும் கூட, அது ஒரு ரிஸ்க் தான். நீங்க பார்க்குறோம், சமீபத்தில ராவத், நம்முடைய இராணுவ உயர் அதிகாரியாக இருந்த, தலைமை அதிகாரியாக இருந்த ராவத் அவர்கள் எப்படி அம் தமிழகத்தில அவர் வந்து ஒரு விமான விபத்தில இறந்து போனார் அப்படின்றதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நெறைய மூத்த தலைவர்கள், நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய லோக்சபாவுடைய அ அ தலைவராக பேரவைத் தலைவராக இருந்த, ஸ்பீக்கராக இருந்த திரு ஜிஎம்சி பாலயோகி, அவரும் இந்த மாதிரி ஒரு விமான விபத்தில் இறந்தார் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவராக இருந்த திரு மாதவராவ் சிந்தியா அவர்கள் விமான விபத்தில் இறந்தது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம குமாரமங்கலம், சீனியர் குமாரமங்கலம், அவரும் விமான விபத்தில் இறந்து போனார் அப்படின்றத பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து அ விமான விபத்துக்கள்ல இறந்து போயிருக்காங்க. ஒய்எஸ்ஆர், ஆந்திராவைச் சேர்ந்த முதலமைச்சராக இருந்த திரு ஒய்எஸ்ஆர் அவர்களுடைய விமான விபத்து அப்படின்றது இது போன்ற ஒரு காலை பொழுதில் தான் அதுவும் நடைபெற்றது. நல்லமல்லா காற்றில அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது போன்ற விமான விபத்துக்கள் நடக்கும் பொழுது நிறைய அது பற்றிய கான்ஸ்பிரசி தியரி, அதாவது
இது வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் நடந்திருக்கிறது, இல்லை யாரோ திட்டம் தீட்டி இது செய்திருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து அந்த விமானம் தீக்கிரையாகி இருக்கிறது. அந்த காட்சிகள்லாமும் இருக்குது. இந்த வீடியோவும் நீங்க பார்க்கலாம். இந்த விமானம் வந்து தீக்கிரையாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில பயணித்த அனைவருமே இறந்து போயிருக்கிறார்கள். யாருமே பிழைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றது எதற்காக நடக்குது அப்படின்னா, அந்த விமானத்தோடைய அ ஃபியூவல் டேங்க் இருக்கு பாருங்க. அதில நிறைய ஃபியூவல் இருந்ததுனாக்க, அதாவது நிரம்ப ஃபியூவல் இருந்ததுனாக்க, அது உடனேயே பற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இப்ப கூட சமீபத்தில ஏர் இண்டியா விமானம் நினைக்கிறேன், ஒண்ணு குஜராத்தில வந்து உடனே அதாவது டேக் ஆஃப் பண்ண உடனேயே அது வந்து விபத்திற்குள்ளானது. விபத்திற்குள்ளானதில மூத்த தலைவரும், முன்னாள் முதலமைச்சருமாக இருந்த திரு ரூபானி அவர்கள் அதில் பயணித்த பயணியாள் அதில இருந்தவர்கள் ஒருவர், பேசஞ்சர்ஸ்ல ஒருவர், அவரும் இறந்து போனார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விமான விபத்துக்கள், ஹெலிகாப்டர் விபத்துக்கள் இதெல்லாமே என்னன்னா, அ அத் மோசமான ஒரு வெதர் கண்டிஷன்னாலயும் இருக்கலாம். உண்மையிலேயே சதி இருக்கான்றது இதுவரைக்கும் எதுவும் வெளிவந்தது கிடையாது. அந்த மாரி சதி இருந்ததெல்லாம் வெளிவந்தது கிடையாது. ஆனால் இதில அரசியல் ரீதியாக ஏதாவது பின்புலம் இருக்குமா? அப்படின்றது குறித்த கேள்விகளுக்கு இப்போது நம்மால் விடை சொல்ல முடியாது. நம்மை பொறுத்தவரைக்கும் இப்போ அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல நம்ம தெரிவிக்கலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா, அரசியல் ரீதியாக இதில் என்னென்ன பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்றதை பற்றி பேசுவதற்கு இது உகந்த நேரம் இல்லை என்றாலும், ஒரு அ மேம்போக்காக நம்ம சில விஷயங்களை பார்க்க முடியும். அஜித் பவாருடைய அந்த கட்சி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சமீபத்தில அ சரத்பவார் கட்சியுடன் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வந்தார்கள். அஜித் பவாருக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மனைவி சுனேத்ரா பவார் மற்றும் பார்த் பவார், இன்னொரு 2 மகன்கள். பார்த் பவார் இன்னொரு ஒரு பேர்ல இன்னொரு மகனும் இருக்காங்க. இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இதில பார்த் பவார் அரசியல் ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. ஸோ அவர் அரசியலுக்குள் வரலாம். இல்ல சுனேத்ரா பவார் கூட அரசியலுக்குள் வரலாம். அஜித் பவாருடைய கட்சி இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த மகாயுத்தியில் அ அது வந்து தொடர்ந்து இயங்கி வருகிறது. அதில் என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல ரொம்ப இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இனி வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும் என்றாலும் கூட, இது மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சரத்பவார் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக இந்த ஆண்டு அரசியலிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார். அவருடைய அ ராஜ்யசபா பதவி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடனோ என்னமோ அவரது முடிவுக்கு வருகிறது. அதோடன் அவர் வந்து இந்த அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று நினைத்திருந்தார். அந்த சமயத்தில தான் சுப்ரியா சுலே, திரு சரத்பவார் அவர்களுடைய மகளான சுப்ரியா சுலே, அவங்க வந்து டெல்லியில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கும், அஜித் பவார் அந்த அரசியலை முன்னெடுப்பார், சரத்பவாருடைய வாரிசாக முன்னெடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. 66 வயதே ஆன திரு அஜித் பவார் அவர்கள் இப்பொழுது அகால மரணம் அடைந்திருக்கின்ற சூழல்ல, அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள், அரசியல் எப்படியெல்லாம் மாறும் என்பதை நம்ம போக போக தான் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு தலைவர், அந்த தலைவரை சுற்றி இயங்கக்கூடிய அரசியல், அந்த அரசியல் என்பது இவ்வளவு பெரிய ரிஸ்க்கோட அந்த தலைவர் பயணிக்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் தான். நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கனாக்க, முதலமைச்சரா இருக்கட்டும், அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களா இருக்கட்டும், இல்ல பல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், இவங்க அந்த தனி விமானங்கள்ல பயணிக்கிறது இருக்கு பாருங்க. இதெல்லாமே இல்ல ஹெலிகாப்டர்ல பயணிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க்கோட தான் அவங்க அத செய்றாங்க. அஃப்கோர்ஸ் அரசியல்ல உங்களுக்கு பிரபலம் வேண்டும், அரசியலில் செல்வாக்கு வேண்டும், இதெல்லாம் வர வேண்டும், பட்டம் வேண்டும், அதிகாரம் வேண்டும், இதெல்லாம் வேண்டும்னா ரிஸ்க்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி தான் இத பார்க்கணும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், பிரபலங்கள்னு எடுத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு பேர் விட்டுட்டேன் நானு. சௌந்தர்யா. 2004 தேர்தலின் பொழுது நினைக்கிறேன். அப்போ அந்த பிரச்சாரத்தில ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்தில ஈடுபடும் பொழுது, அவங்களுடைய ஹெலிகாப்டர் வந்து பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில HAL ஏர்போர்ட் நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல வந்து தரையிறங்கும் பொழுது அது விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து போனார். அவங்க பீக் ஆஃப் தி கரியர். அவங்க இப்பலாம் நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? கரியரின் உச்சம்னு. அது மாரி அவங்க கரியரின் உச்சத்தில இருக்கும் பொழுது அவங்க இறந்து போனாங்க அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடியுது. ஸோ இந்த அரசியல் தலைவர்கள், அவர்கள் பயணிக்கும் பொழுது மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றாலும் கூட, விதி யாருக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறதோ அதுதான் நடக்கும்.
திரு அஜித் பவார் அவர்களுடைய குடும்பத்திற்கு மீண்டும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.